இனிமேல் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் கடையில வாங்கவே வேண்டாங்க. நம்ம வீட்ல ஒரு சூப்பரான ஏபிசி மால்ட் தயாரிக்கலாம். கடையில வாங்கினா 1800 ரூபாய் 1.5 கிலோ வருங்க. ஆனா நம்ம வீட்ல செஞ்சா வெறும் 400 ரூபாய்க்கு ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டாவும் ஹெல்த்தியா செஞ்சிடலாம். சோ வாங்க இவ்வளவு ஒரு ஹெல்த்தியான ஏபிசி மால்ட் எவ்வளவு ஈஸியா தயாரிக்கலாம்ன்றத பாத்திரலாம். இது பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள உங்க குழந்தைகளா இருக்கட்டும், அதாவது படிக்கிற குழந்தைகளா இருந்தாலும் சரி, வீட்டுல வயசானவங்க பெரியவங்க இருந்தாலும் சரி, இந்த ஏபிசி மால்ட்ல ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் ஒரு டம்ளருக்கு கலக்கி குடிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும், ஒரு ஹெல்த்தியானது கூடங்க. சோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டான முறையில ஏபிசி மால்ட் பக்குவமா எப்படி பதமா வந்து தயார் பண்றதுன்றத பாத்திரலாம். இதுக்கு முதல்ல பழங்கள் எடுத்துட்டேங்க. அதாவது ஆப்பிள் வந்து ஒரு 1/2 கிலோ, கேரட் 1/2 கிலோ, பீட்ரூட் வந்து 1/2 கிலோ எடுத்துக்கலாங்க. பீட்ரூட் வந்து 1/2 கிலோ வந்து ஒரு 3/4 கிலோ கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இப்ப இந்த 3 ஃப்ரூட்ஸையும் நல்லா தோல் சீவிடலாம். தோல் சீவிட்டு இது ஒன்னொன்னா வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். சோ பீட்ரூட்ல உள்ள சத்துக்கள் சொல்லவே வேண்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதே போல கேரட்லயும் இது பாத்தீங்கன்னா ஏபிசி ஜூஸா நிறைய பேர் வந்து இந்த மெத்தட்ல தான் நம்ம முன்னாடி எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து ஒரு புதுசா வந்து ஏபிசி மால்ட் எல்லாருமே வந்து இதை வீட்லயே ரெடி பண்றாங்க. ஆனா சில பேருக்கு வந்து அது கரெக்டா எந்த பக்குவத்துல தயார் பண்றதுன்றது தெரியல. நான் வந்து கரெக்டா பெர்ஃபெக்டான அளவுகள் சொல்லியிருக்கேன். சோ கவனமா வந்து வீடியோவை பாருங்க. இப்ப இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஏபிசி மால்ட்டுக்குரிய நட்ஸ் தான். இதுல 150 கிராம் அளவுக்கு, அதாவது பாதாம், 150 கிராம் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 20 இருந்து 22 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ட்ரையா வறுத்துக்கங்க. இந்த மாதிரி வறுத்து செய்யறது மூலியமா அதிக நாட்களுக்கு கெட்டு போகாம இருக்கும். சோ இது நல்லா வறுத்து காய வச்சிருங்க. இப்ப நம்ம டேஸ்டான ஏபிசி மால்ட் தயார் பண்ணிடலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம அரைச்ச ஃப்ரூட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது கேரட், பீட்ரூட், அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள், இது எல்லாத்தையும் வந்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிருங்க. நல்லா கிண்டி கொடுங்க அடுப்புல வச்சுட்டு. இந்த மாதிரி வந்து கிளறும் போது பாத்தீங்கன்னா மேல வந்து கண்டிப்பான முறையில தெரிக்குங்க. ஏன்னா நம்ம பழங்கள் தான் போட்டிருக்கோம். அதனால வந்து மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி வேக வைக்கும் போது அடிகனமான பாத்திரமா இருந்தா அடியில ஒட்டாம நல்லா வருங்க. இப்ப நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்குவோம். அதாவது நான் 1.5 கிலோ மால்ட் செய்யறதுனால 1.5 கிலோ நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். சோ உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் அதிகமா இருக்குன்றவங்க ஒரு 1/4 கிலோ கம்மி பண்ணிட்டு 1.25 கிலோ நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க. இதை வந்து நல்லா அடுப்பை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. என்கிட்ட பாத்தீங்கன்னா ஏஎம்சி குக்கர்லயே நான் வந்து வச்சுட்டேங்க. உங்கள்ட்ட அடிகனமான பாத்திரமா இருந்தாலும் சரி, இல்ல நல்ல குக்கர், நல்ல திக்னஸா நல்ல அழுத்தமானதா வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி கொதிக்கும் போது ரொம்பவே கவனமா வந்து நீங்க கிண்டணும். அடுப்பை வந்து கம்மி பண்ணிக்கங்க. அதே டைம் நல்லா வந்து வேகணுங்க. இது ஃபுல்லா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த நட்ஸ் அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சு வச்சுக்கலாம். நட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து நைஸா அரைச்சு எடுத்துடலாம். அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா தாங்க நம்ம நட்ஸ் சேர்க்கணும். இப்ப நம்ம எடையே நம்ம வந்து திறந்து வச்சுக்கணுங்க. கையில வந்து படாம அளவுக்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா மூடி போட்டு குக் பண்ணிடுங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் நல்லா வேகணுங்க. வெந்ததுக்கு அப்புறம் கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நட்ஸை போட்டு கிளறிட்டு நல்ல ஃபேன் காத்துல ஆற வைங்க. கட்டிப்படாம கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும் போது நல்லா ஆறி வந்துருங்க. ஆறி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தாம்பாளத்துல வந்து இதை நல்ல பிளேட்ல வந்து நீங்க வந்து ஃபேன் காத்துல நல்லா ஆற வைங்க. இது வந்து வெயில எல்லாம் வச்சிடக்கூடாது, ஃபேன் காத்துல ஆற வைக்கணுங்க. அதாவது டே 1 டே 2ன்ற மெத்தட்ல வந்துட்டு நீங்க இதை வந்து நல்லா வந்து காய வைக்கணும். காய வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிரீமா இருக்கிறது நல்லா வந்து கொரன்னு பவுடரா வந்துடும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் டே 1 பாருங்க நல்லா வந்து காஞ்சிருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் டே 2 பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாவே ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் இதை வந்து நான் டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட் சொன்னேன் பாத்தீங்களா, அதுதாங்க இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பாடு கட்டுறோம் பாத்தீங்களா, அந்த கவர்ல வச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி அழகா தேய்ச்சி நம்ம வந்து காய வைக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சி காய வைக்கும் போது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது டைரி மில்க்னு நினைக்காதீங்க, நமக்கு ரொம்பவே டேஸ்டான ஏபிசி மால்ட். எங்க வீட்டு பசங்களாம் அப்படியே எடுத்து சாப்பிட்டாங்க. அவ்வளோ டேஸ்டா இருந்ததுங்க, ரொம்ப ரொம்ப சுவையா இருந்தது. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தேய்ச்சி வைக்கும் போது சீக்கிரத்திலே வந்து காஞ்சிரும். எனக்கு ஒரு 3 நாள்ல சூப்பரா காஞ்சிருச்சு. 4வது நாள் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் மிக்சியில நல்லா அரைச்சு கொடுத்துக்கிட்டேன். சோ இந்த ஏபிசி மால்ட்டை நம்ம சல்லடையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். கடையில வாங்கினா 1800 ரூபாய் வருங்க. ஒரு கிலோவே 1200 ரூபாய் சொல்றாங்க. நம்ம ஆனா வெறும் 400 ரூபாய் செலவுல பாத்தீங்கன்னா 1.5 கிலோ ஏபிசி மால்ட் ரொம்பவே டேஸ்டா ஹெல்த்தியா வீட்டுல வந்து எந்த வித கெமிக்கலும் இல்லாம ரொம்ப சூப்பரா வந்து தயார் பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி ஏபிசி மால்ட் தயார் பண்ணி உங்க பசங்களுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தாராளமா 3 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம அப்படியே இருக்கும். சோ அப்புறம் என்னங்க, இனிமேல் நம்ம பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எப்போ ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஏபிசி மால்ட்டை நம்ம வீட்டுல செஞ்சு வச்சுட்டு உங்க பசங்களுக்கு அப்படி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் என்ன அந்த அளவுக்கு ஒரு சூப்பராவும் டேஸ்டாவும் இருக்கும். இதுல 1.5 ஸ்பூன் போட்டு பாலை கலந்து அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வித்தியாசமான ஏபிசி மால்ட் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டுக்கங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்னங்க, இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னைக்கு இப்பவே நிறைய ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.